அப்போஸ்தலர் 7:9. அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். இன்னொரு வாட்டி வாசிக்குமா? அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகிறவர்கள்கிட்ட வித்து போட்டாங்க. 20 வெள்ளி காசுக்கு ஒரு தம்பியை வித்துட்டானுங்க. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க. 20 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு ஏன் யோசேப் மேல பொறாமைப்பட்டு வித்துட்டானுங்க? சொந்த தம்பி, ஒரே அப்பங்கிட்ட பிறந்தவங்க 13 பேர். அந்த 13 பேர்ல ஒரு லேடி, மீதி 12 கோத்திரம் இந்த இஸ்ரவேல் கோத்திரம், யாக்கோபுடைய பிள்ளைங்க. அதுல லாஸ்ட்டுக்கு முன்னால இருக்கிற ஒரு தம்பி தான் இந்த யோசேப்பு. அவன் என்ன பண்ணிடுறாங்க? 20 வெள்ளி காசுக்கு வித்துறான். எதனால பொறாமப்பட்டாங்க பாருங்க. ஆதியாகமம் 37:11 இருக்குது பாருங்க. ஆதியாகமம் 37:11 பாருங்க. எதனால பொறாமப்பட்டாங்கன்னு இருக்குது பாருங்க. மேல் வசனத்தை வாசிங்க. அவன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவ்வளவுதான். அப்பா குணம் பாருங்க, கூட பிறந்தவங்க குணம் பாருங்க. இவனுக்கு ஒரு கனவு வருது. கனவு வந்து சொல்லாம அதெல்லாம் நம்ம ஏன் வருது எதுக்கு வருதுனால நம்ம கேட்க முடியாது. அது நம்ம தலையில தோன்றுகிற ஒரு காரியங்கள். சொப்பனம் உனக்கு கனவு வருதுன்னா அது ஏன் வந்துச்சுன்னு நான் தலையை குத்தவ முடியும்? நம்ம தூங்குறோம், திடீர்னு அது கனவு வருது, சொப்பனம் வருது. அது நம்ம என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு கெட்ட சொப்பனமா நல்ல சொப்பனமா ஏதோ படுத்துருந்தா திடீர்னு ஒரு கனவு வருது சார் அப்படின்னு. அதெல்லாம் நம்ம தடுக்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. ஏன் வந்தாலும் கேட்க முடியாது, வராதுன்னு தடுக்கவும் முடியாது இல்லையா? அப்போ இவனுக்கு ஒரு கனவு வருது. இந்த கனவுல சூரியன் சந்திரன் என்னை வணங்குது, 11 நட்சத்திரமும் என்னை வணங்குதுன்ற மாதிரி ஒரு கனவு வந்தது. அவங்க அப்பா கிட்டையும் அண்ணன் தம்பிக்கிட்டையும் சொல்றான். அப்போ அவங்க அப்பா வந்து அவனை கேட்டு மனசுக்குள்ள வச்சுக்கிறார். இவன் சொப்பனை கண்டா நடக்கும் அப்படின்றது அவங்க அப்பாவுக்கு தெரியுது. அதனால அவனை பெருசா பொறாமப்படாம மனசுக்குள்ள வச்சுக்கினாரு. ஆனா கூட இருக்கிற அந்த 11 அண்ணன் தம்பிகளுக்கு என்னன்னா, அப்போ நாங்கெல்லாம் வந்து உன்னை வணங்குவோன்னு நீ எதிர்பார்க்குறியா அப்படின்ற மாதிரி அவன் மேல பொறாமப்பட்டான். பொறாமப்படும் போது என்ன பண்ணா, அவங்க அப்பா அவனுக்கு கொஞ்சம் நல்ல செல்லமா வளர்ந்துவான், வேலை செய்வான், நல்லா அன்பா இருக்கிறான்னு கொஞ்சம் கலர் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டாரு. அதுக்கும் ஒரு பொறாமை. இவனுக்கு மட்டும் கலர் ட்ரெஸ் இருக்குதே, அப்படி கலர் கலரா பல வர்ணமான ஒரு அங்கியை இவனுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்பா, இவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறாரு, இவனுக்கு ரொம்ப இது பண்றாரு அது பண்றாருன்னு சொல்லி அவன் மேல இன்னும் பொறாமப்பட்டவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க? கட்சியா எகிப்துக்கு ஜனங்க போயின்னு இருக்கும் போதே அவங்கள கூப்பிட்டு 20 வெள்ளி காசு கொடுத்துட்டு இவனை தூக்கின்னு போலாம் நீங்கன்னு சொல்லி வித்துட்டாங்க. அவன் அங்க போய் கஷ்டப்படுறான். அவனுக்கு அன்பு இருக்குது, அன்புக்கு பொறாமை இல்லை, அவனுக்கு அந்த அன்பு இருக்குது. அங்க போனவனா அங்க வேலை செய்யறான், தாப்பா வரான் ஒரு வீட்டுல, அந்த வீட்டுக்கே இவன் தான் ஓனர் மாதிரி ஆயிட்டான் பாருங்க. அதான் அன்பு இருக்கிறவங்க, ஆண்டவர் கூட இருக்கிறவங்க எங்க போனாலும் வெற்றி பெறுவான். அது உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. எங்க போனாலும் நீங்க தான் லீடர் மாதிரி இருப்பீங்க பாருங்க. லீடர் நீங்க தான் எங்க போனாலும் பெரிய ஆளா ஆவீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. அப்படி அன்பு உங்களுக்குள்ள இருந்தா எங்க போனாலும் நீங்க தான் டாப் மோஸ்டா வருவீங்க. இல்லையா? இவன் அங்க போறான், ஒரு வீட்டுக்கு அடிமையாயிட்டுன்னு போறாங்க, மேல் வேலை செய்யறதுக்கு, வீட்டு வேலை செய்யறதுக்கு. அங்க இவன் ஓனர் மாதிரி ஆயிட்டான். அந்த வீட்டு ஓனரு எல்லா பொறுப்பும் இவன் கையில கொடுத்துட்டான் பாரு, நீ தாண்டா பாத்துக்கிடான்னு. அவ்வளவு நல்லா செய்யறான். சரி, அங்க ஒரு சின்ன பழி வந்தது அவன் மேல, இல்லாத பல்லதா சொல்லி அவனை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. ஜெயில போனோம், ஜெயிலையும் சூப்பரா வச்சுக்கணும் பாரு. ஜெயிலுக்கு அதிகாரி மாதிரி இருக்கிறான் அவன். ஜெயில் வார்டன்ட்டு இருக்காரு தெரியுமா, ஜெயில் அதிகாரி. இவனை பாத்துக்கிடான்ட்டு போயிட்டாரு, நீ ஜெயில பாத்துக்கிடான்னு. அப்ப பாருங்க, இவன் வீட்டு வேலைக்கு போனாலும் அங்க லீடரா இருக்கிறான், ஜெயிலுக்கு தூக்கி போட்டாலும் அங்க ஒரு அதிகாரியா இருக்கிறான். இல்லையா? அப்புறம் தான் கடவுள் இவனை அங்க டாப்பா உயர்த்துறாரு, எகிப்துக்கே அதிகாரியா மாறு. அப்ப காரணம் என்ன? இவன் வளர்றான், இவன் உயர்றான். ஆனா இவங்க அண்ணன் தம்பிங்க பொறாமப்பட்டவங்க அப்படியே இருக்கிறானுங்க. ஒரு பஞ்சம் வருது, சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க. அப்ப இவங்கிட்ட தான் இவன் எகிப்துக்கு அதிகாரியா இருக்கிறான்றது இவனுக்கு தெரியாம போய் அவங்ககிட்ட சாப்பாட்டு கையேந்தி நிற்கிறான். அப்ப யோசனை பண்ணி பாரு, பொறாமை இருக்கிறவன் வளர முடியல, அன்பு இருக்கிறவன் வளர்ந்துட்டான். இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சிச்சு. அப்ப இந்த பூமியில நம்மளுக்கு அன்பு இருந்தா, பொறாமை இல்லைன்னா, அன்பு இருந்தா நம்ம இந்த பூமியில நல்லா வாழலாம், பரலோகத்தையும் சுதந்திரிக்கலாம். இந்த பொறாமை இருந்தா பூமியில நல்லா வாழ முடியாது, அங்கேயும் அந்த இடத்த சுதந்திரிக்க முடியாது. பொறாமை உள்ளவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அப்ப இது ரெண்டுமே நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. அப்ப இந்த வைரஸை நீங்க உங்க உடம்புல இருந்தா, மனசுல இருந்தோ இருதயத்துல இருந்தோ அழிச்சு போடுங்க.
அது இருந்தா நீ வளர முடியாது. அவன் பாருங்க, எகிப்துல வித்து போட்டா கூட 20 காசுக்கு வித்துட்டானுங்க, அங்கேயும் போய் லீடர் ஆகுறான், கெத்து காட்டுறான். அவன் ஜெயிலுக்கு தூக்கி போடுறாங்க, பொல்லாத பழிய சுமத்தி அவன் மேல, செய்யாத குற்றத்துக்கு ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறான். ஜெயிலையும் போய் பாருங்க, ஜெயில சூப்பரா பராமரிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப ஜெயில் அதிகாரி பண்ணான், ஜெயிலே நல்லாங்கிறான் இவன், நீ ஜெயில கண்ட்ரோல் பண்றான்னு ஜெயிலையும் ஒரு அதிகாரியுமே செயல்படுறான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இவன் எப்படி அங்கெல்லாம் தான் கடவுள் கூட இருக்கிறார், வசனத்தை படிச்சு பார்த்தா கடவுள் அவன் கூட இருக்கிறார். ஏன் கடவுள் அவன் கூட இருக்கிறாரு? ஏன்னா அவனுக்குள்ள அன்பு இருக்குது. அன்பு யாரு? கடவுள். தேவன் அன்பா இருக்கிறார். அப்ப அந்த அன்பு அவனுக்குள்ள இருக்கிறதுனால கடவுள் அவன் கூட இருக்கிறார். பொறாமை யாரு? பிசாசு கூட குணம். அப்ப அந்த பிசாசு குணம் உனக்குள்ள இருந்தா பிசாசு தான் உன் கூட இருக்கும். எல்லாம் தோல்வி தோல்வி தோல்வி, ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு லீடர் தோக்கல, உன்னை டம்மியாக்கி உக்கார வைப்பான். அதுதான் அவன் விஷயம். அப்ப பொறாமை இருந்தா உன்னை டம்மியாக்கி உக்கார வைப்பான், நீ வளரவே முடியாது. அன்பு இருக்கிறவன் எகிப்துல பெரிய அதிகாரியா ஆயிட்டான். பொறாமப்பட்டுவேன் அவங்ககிட்ட போய் சாப்பாட்டு கெஞ்சினுங்க. அப்பதான் ஒரு நாள் சொல்றான், நான் ஒரு நாள் கண்ட கனவு நிறைவேறிச்சு பார், நீங்கெல்லாம் என்ன வணங்குனீங்க பாத்தியா, அப்ப நீ பொறாமப்பட்ட என்னை 20 வெள்ளி காசுக்கு வித்த கடவுள் என்ன உள்ள என்னை கை பிடிச்சார், தூக்குனார். என்ன அவருடைய அன்புல வளர்ந்ததுனால, அவருடைய அன்பு எனக்குள்ள இருக்கிறதுனால என்னை டாப்பா உயர்த்திட்டாரு. நீ என்கிட்ட சாப்பாட்டு கையேந்தி வர பாருங்க. அப்போ பொறாமப்படுறவன் வளர முடியாது, அன்பு இருக்கிறவன் வளர்ந்துருக்கும், நல்லா ஆயிடும். இப்போ இந்த பூமியில நீ நல்லா இருக்கு. இன்னொரு இடத்துல பாருங்க, ஆதியாகமன்ற ஒரு புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 20